தெரியுமா? பனியை விட்டு கொடுக்குறது கொஞ்சம் பேர். இப்போ பனியை விட்டு கொடுக்குறது 50 பேருக்கு திட்டம் படிசாலை ஆரம்பிக்க போகிறோம். அதில் ஸ்டாக் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது தீர்மானிக்கிறேன். நவீன முறையில் கொண்டு வரணும். அப்போ அந்த துறையிலுக்கெல்லாம் பேர் நான் ஒன்று சொல்லுவேனே, நாங்கள் எங்களோட மனித வளத்தையும் சரியா மனித வளத்தையும் இந்த பொருளாதார நாட்டின் வளங்களையும் சிறந்த முறையில் முகாமைத்தையும் செய்தா இந்த யாக்கள் வேலையாக காணாது. ஒன்று நான் உதாரணம் சொல்கிறேன். மாலதீவு எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன நாடு. ஒன்று கடல் வளமும் டூரிஸ்ட் வளம் மட்டும் வச்சு வாழ்றாங்க. எங்களோட நாட்டில் 50,000க்கு மேலே வயல் செய்கிறாங்க மாலதீவில். இந்த தீவு ஒட்ட தீவு அடுத்தவள வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே துறையை உருவாக்கத்தான் நிற்கிறேன். நாங்கள் இது இப்படியே பொய்ய சொல்லி கொண்டிருப்போமா இருந்தா இந்த நாடு சூழாந்து எல்லாரும் இப்படியே வெளிநாடோட தான் யோசிப்பாங்க விட்டுட்டு கோயிலோட படித்தாக்கள் எல்லாம் இப்போ டீச்சிங்கில் செய்கிறாங்க. இனி அங்கிருந்து வர புள்ளிகள் இன்னும் நல்லா படிக்கும். ஒரு வித்தியோசனமும் இருக்கு. அதை நாங்கள் புள்ளி தருவா இல்லை அதுதானே இது நாங்கள் விட்ட பிள்ளை இல்லையே. அதான் சொல்றேனே, ஒரு நாட்டை கடை பொய்க்கதை கட்டம் கட்டமா தான் கிடையாது. இன்றைக்கு சார் கட்டம் கட்டமா கலக்கிறது முதலாவது நான் சொல்ற விஷயம் என்ன பிரச்சனை சரியோ? ஒரு 10 பேர் ஆபீஸுக்கு வாங்க. ஒன்று நான் இதோட சொல்றேன். தண்ணியில கை கொண்டு எனக்கு தண்ணி விடாச்சுமே சாப்பிடுங்க இல்லை பிடிச்சி வலிக்கிறது சரியோ? அதனால உண்மையாவே உணர்றாங்க சரியோ? உங்களை இப்படியே நான் முரண்பட்டு போறதுக்கு விரும்பல. நாங்கள் மற்ற இப்படி வந்து கழிச்சு நிற்க மாட்டாங்க சரியோ? என்ன நம்புங்க ஒருக்கா ஆபீஸுக்கு வேணும் எல்லாரும் ரெண்டா வாங்க. ஒரு நாள் புக் பண்ணி வேறா வரலாம். நான் கொஞ்சம் பேர் 10 பேரை கூப்பிட்டா 10 பேரும் சேர்ந்து தண்டுறேன் நினைப்பீங்க. ஏன்னா விருப்பம்டா வாங்க. அல்லது உங்கள் டிசைட் பண்ணி 10 பேர் டாக்குமெண்ட்ஸோட என்னோட இருக்க வந்து கதைங்க. அந்த 10 பேர் உங்களுக்கு உடன்பாடுங்கடா. அடுத்த கட்ட நாளைக்கு மேல கொண்டு வரதுக்கு பாப்பா இந்த மாதத்திலே போய் சந்திக்கலுமா ஏற்பாடு செய்தெல்லாம் என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் போன அரசாங்கம் இருக்கைக்குள்ள எங்களுக்கு வடமாகாணத்தில் 2100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் நியமனம் இருக்குது என்று சொல்லி ஒரு அறிவித்தலை தந்தவங்க. ஆனால் இப்போ வந்து அந்தளவு ஆசிரியர் நியமனம் இல்லையண்டேக்குள்ள அப்போ இருந்த ஆசிரியர் நியமனம் எங்கே போனது? அந்த காடரவளம் எங்கே போனதுன்றது ஆசிரியர் நியமனம் மட்டும் வேலை இல்லை இங்கே. அது சரி சார். முன்பள்ளி ஆசிரியருக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும். எல்லாம் தீர்மானிச்சிருக்கோம் சரியா? பெண்கள் தலைமத்துவ குடும்பத்தோடு உருவாக்கணும். கண்டிப்பாக கேள்வியில மடக்கிற விதமா பல விதமா கேட்கலாம். அரசியல் நோக்கத்துக்காக கேட்கலாம். ஆனா நான் இதுல அரசியல் செய்ய வரையில்லை. நீங்க வீடியோ போட தேவையில்லை. ஆனா உங்களோட மனங்களை புரியுறேன் சரியோ? இல்ல மனங்களை புரியுறேன். இல்ல மனங்களை புரியுறேன் மாமா சரியோ? உங்களோட உள்ளத இந்த அக்கா தான் இப்படி இருக்கிறீங்க ரோட்ல கவலையா இருக்குது. இப்ப கூட அப்படியே வர ஆபீஸுக்கு வாங்க கதைப்பா இப்படி வர போறீங்களா? பக்கத்துல இருக்கும் சரியோ? இல்ல இதுல இருந்து எல்லாம் தெளிவா சொல்லி கிடைக்கும். பிரச்சனை இதுதான். திருப்ப ஆர்குமெண்ட் நடந்து கொண்டு போகுது சரியா? இப்ப எங்களுக்கு என்ன கேள்வின்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்ற பொறிமுறை என்ன திட்டத்துக்கு சரி ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு சொன்னா பல்கலைக்கழகம் உதவி செய்யுங்க. முன்னேறிட்டு முஸ்லீம் பிள்ளைகள் தெரியும் நான் சொல்லுவேன். அங்கேருந்து வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன பார்லிமெண்ட்டுக்கு கூட தமிழாக்கள் முஸ்லீம் தெரியுமா? நான் உள்ளு கூட பார்லிமெண்ட்டுக்கு உள்வாங்கிறது கூட தீர்மானிச்சு வந்து உள்ள வேலையில் நான் அங்கே போய் பார்லிமெண்ட் முஸ்லீம் பிள்ளைகள் தமிழாக கூட போய் வந்து பாருங்க வாங்க கூடியோட காட்டுறேன் உங்களுக்கு. நான் உள்ள கூட ஃபுல்லாக போதனை பண்ணுறேன். இப்போ நாங்கள் இது இருக்கிற காரணம் என்று சொன்னால் உங்களோட நாங்கள் ஆளோட போய் இந்த விஷயம் காட்டினாங்க. அதாவது எங்களுக்கு வந்து ஒரு பொறுப்படுத்த பேரை நாங்கள் விடியற இந்த ரோட்டெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அவர் நினைச்சிட்டார் நாங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் செய்கிற கூட்டுப்பாட்டு வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி அவர்களுக்கு யோசிக்கிறார். அது மாதிரி கூலி தொழில் செய்கிறாங்க மாதிரி எனக்கு எங்களோட கலைக்கு அவ்வளோத்துக்கு அவர்கள் உடன்படுகிறார். இல்லைங்க அப்போ நாங்கள் இப்போ அவர் எங்களோட ஆளுங்க என்ன சொல்றது ஆளுங்க சந்திக்கணும். இவ்வளோ வெறும் அவங்க சந்திக்கணும். சந்திச்சா தான் நாங்கள் இவ்வளோ பெற்ற மனமும் வந்து ஆரம்பம் அந்த இடத்துக்கு வந்து கூட உங்கள்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கு. நீங்கள் உங்களோட பிளானை எங்களாக சொன்னால் தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். இல்லைங்க அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கான டைம் உங்களை கேட்குறோம். முதல்ல இந்த நம்பர் கிடச்சி ஓல் பண்ணி சொல்லியிருந்தீங்கடா என்னோட சரியா எந்த காலத்தில்
10 பேர் வாங்க வேலை அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போறேன் சரியோ போய் பார்த்துட்டு சரியா கதைச்சிட்டு நம்பிக்கை ஒன்று வேற சரி எல்லாரும் சந்திக்க வைப்பட செய்கிறேன் விடுங்க அடுத்த ஒன்று சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது உங்களை ஆர்ப்பாட்டம் செய்கிறேன்னு உண்மையாவே நம்ப மாட்டீங்க போய்க்கினா பாருங்க போட்டோ ஆடுறேன் இப்போ மீட்டிங் நடக்குது அவங்க சொல்லிட்டு ஓடி வந்தேன் சரியா என்னத்தை கேட்ட போய் நான் என்ன ஒன்று சொல்லணே முரண்பாடு தெரியும் வெறுப்பு வந்துட்டு அவருக்கு முரண்பாடு நான் வழங்க விரும்புகிறேன் சொல்லி அந்த ஃபைல தடவி கொண்டு நின்றவன் 4 மணி உங்கள்ட ஆட்சியிலேயே வந்திருக்கு ஒரு கன்சியூமர் அப்ப எங்களை அந்த 4 மணி தேவை இல்லை 8 மணிக்கு வந்தாங்க வந்தால் கூட சாப்பாடு பஸ் போறதுக்கு பஸ் அவர் வந்து பார்க்கணும் நீங்க வந்திருக்கீங்க நீங்களும் வந்து அதே மாதிரி எந்தெந்த அதிகாரி இருக்கிறாங்களோ அவங்க வந்து பார்க்கணும் நீங்க போட்டு ஒட்டுமொத்தமா எல்லா மரநிலையை மாத்திரம் ஒன்று இருக்கு அதே மாதிரி உயர் அதிகாரி இருக்கிற எல்லா மரநிலையை சொல்றேன் மக்களோட பிரச்சனை தீக்கிறீங்க உங்களுக்கு கதைங்கன்னு சொல்லிட்டு சரியோ சொல்றேன் போய் பார்த்துட்டு நான் போயிட்டேன் ஆளுநர் காலத்தில் அரசு தலை சிஸ்டம் இயங்கு ஆனால் கண்காணித்து கொண்டிருக்கோம் எல்லாரையும் மாற்றணும் படிப்படியும் எல்லாரையும் மாற்றணும் இன்றைக்கு நம்ப மாட்டேங்க இல்லை கூட வெளியே விட்டு அவங்க சார் மன்னார் கிலோச்சில் எல்லாம் வந்திருக்காங்க வர்றதை விட ஒவ்வொரு நாளும் கூட வேதனை வேண்டியது தெரியும் 5 வருஷம் சரியா 1 வருஷம் இல்லை 5 வருஷம் அந்த வேலைக்குள்ள போயிருக்கீங்க இப்ப நீங்க நடக்கணும் செய்தீர்கள் இதையும் செய்யுங்கள் ஆர்டர்கள் கிடக்குது ஒவ்வொருத்தரும் அறிஞ்ச மட்டுமே கிடக்கு ஆனா நீங்கள் அதுக்கு ஒரு குழுவை அமைச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்ட்டு அப்ப அதை நாங்கள் அமைச்ச உடனே ஒரு நாள்ல மொத்தண்டு பட்ஜெட் ஒதுக்க இல்லாது அதுதானே நாங்கள் குறுகிய கால பட்ஜெட் தற்காலிக பட்ஜெட் ஒதுக்கிறாங்க 4 மாதத்துக்கு அதில் 1 வருஷத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கிட்டு சும்மா மச்சங்க போடலாம் எங்கட சொந்தத்துக்கு வேலையும் இல்லை ஒன்று இல்லை கொடுக்க போறது ஆனா அதை வந்து நீங்கள் கலந்து எடுக்கணும் மாற்றத்துக்கான அரசாங்கத்துல வாக்களிச்சிருக்கிறீங்க சரியோ அதுக்காக தான் வாக்களிச்சு மாற்றத்துக்காக தான் வாக்களிச்சிருக்கீங்க ஆனா என்ன மாற்றம் நடக்கலன்னு கவலையில இருக்கிறீங்க உண்மையாதான் ஏனென்றா அரசியல்வாதி தான் மாறி இருக்கிறாங்க அரசு கட்டமைப்பு மாறி இன்றைக்கு அதான் அது மாற்றம் பெறாது கண்டிப்பா நாங்கள் இருக்கிறோம் சரியா அப்படி நாங்கள் இருப்ப மாட்டோம் நாங்களும் இல்லாதான் போவோம் அதை நம்புறேன் நாங்க இதை விட உங்களுக்கு நல்ல செய்தா இதை விட எங்களுக்கு ஆதரவு உங்கள்கிட்ட கூட கிடைக்கும் அந்த ஆதரவுக்குள்ள நாங்க நம்பியில பயணிச்சு கொண்டிருக்கிறோம் இன்னொரு விஷயம் எல்லாரும் இதைத்தான் வந்து சொல்றவங்க நாங்களும் மனதை தேர்ச்சி போட்டு 1 மாதம் இருந்து பார்ப்போம் இப்படி வந்து காய்ச்சிருக்காங்களா இல்ல உண்மையாக நம்புறோம் சார் ஆனா அந்த நம்பிக்கைக்கு இல்ல இப்படி வந்து அதான் நம்பிக்கைக்கு நம்பித்தான் வாக்களிச்சிருங்க இந்த 2009 பிறகு யுத்தம் முடிச்சப்ப எல்லாரும் நம்பி தான் வாக்களிச்சினாங்க எல்லாருமே இன்றைக்கு எங்களை நம்பி வாக்களிச்சிருக்கீங்க சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை 3 ஆசனத்தை தந்திருக்கிறீங்க நீங்கள்லாம் தந்திருக்கீங்க இதுல எல்லாரும் வாக்களிச்சிருக்கீங்க 3/4 பேர் உள்ளவா சும்மா இல்லையே வாக்களிக்காம இருந்திருக்க மாட்டீங்களே நம்பிக்கையில வாக்களிச்சிருக்கிறீங்க ஆனா இப்படி இருக்கிற கவலையா இருக்குது நான் குறுகிய காலம் ஆனா இதை வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கட இன்றைக்கு எல்லா கவர்மெண்ட் எடுக்கிறோம் வெளிநாடு போனாங்க
எவ்வளோ லீவ் எடுத்துட்டு போன எல்லா லிஸ்டையும் எடுத்து ஒன்றா இருக்கிறேன் ஒரு கேள்வி வேண்டிக்கு தரவு போய்கொண்டு இருக்கு. சரி, அதுக்கு பிறகு புதிய உள்வாங்க போகலாம். இந்த இங்கே வடக்கு தான் கூடுதலாக நெறிபடி 3 பொருளாதாரத்தை இங்கே அமைச்சிருக்கலாம். ஆனரவு கடந்த விவசாய பற்றி ஆனரவு உப்பளம் 2 ஆரம்பிக்கப்படும். ஒட்டுமொத்த இலங்கை தேவையான உப்பை அதில் எவ்வளவு வேலை தேவை 150-200 பேருக்கு தேவை. சரியோ அக்கௌண்ட் சேர்ந்து டெலிவரியில் எல்லாமே அது கஷ்டப்பட்டதில் எல்லாமே தேவை. நான் அரசியலாக பயன்படுத்தி முடியாதையும் கூட அரசியலுக்காக இந்த இடத்துக்கு வரையில ஆற்றத்தோடு சொல்லிக்காரு. உங்களோட பிரச்சனை வச்சு அரசியல் செய்ய வேண்டாம். சார் 20ஆம் தேதி 21ஆம் தேதி பார்லிமெண்ட் அமர்வு இருக்கு. அந்த பார்லிமெண்ட் விளையாட பற்றி கலக்க முடியுமா? நாங்க கதைச்சு வேற ஆட்சியாளர் இருந்து கதைச்சு என்ன யோசனை நாங்கள் தீர்க்கோணம் மட்டும் யோசிச்சோம். தீர்க்கிறதுக்கான வழிமுறை ஒன்று இருக்குது. ஆனா நாங்கள் கேள்வியை போடுறோம். வேலை இல்லா பிரச்சனைக்கு என்ன தருவீங்க என்று அப்ப அமைச்சர் பதில் சொல்றோம். அவ்வளவுதான். கேள்வி போடலாம். கேள்வியை போடுறோம். அதை ஒரு ஒழுங்குதான் தலைவர் கேள்வி போட்டிருப்பாங்க. அந்த கேள்வியை நான் போடுறேன். அப்ப வேலை இல்லா பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்யூஷன் அதையும் பெற்றுக் கொடுக்குறோம். அதே நேரம் ஆபீஸுக்கு வாங்க 10 பேர் சரியா இப்பயும் பெறலாம். அதை நாளைக்கு வாங்க எங்களோட அந்த தூப்பல் வாக்கி என்னையும் இணையுங்க. அதுக்குள்ள சரியோ இணைச்சிட்டு அடுத்த கட்டம் சத்தியமா என்னும் கூட நான் சம்பளம் எடுக்க இல்லை. கட்சி நிதியை செக் பண்ணி சைன் பண்ணி ஜேபி அப்படித்தான். நாங்க வரவு செலவு திட்டம் கூட கட்சிக்கு கொடுக்குறோம். கட்சி தான் தரும் ஜேபி அப்படித்தான் உண்மையிலே ஒரு அழைப்பேற்று இங்கே வருது. அவருக்கு நேரத்தை கருத்தில் கொள்ளாம இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். நன்றியும் தேவையில்லை. இது கூட பிரச்சனை சரியா கூட பிரச்சனை வச்சு அரசியல் செய்ய வரே இல்லை. பிரச்சனை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனை வந்து இப்போ எல்லாருமே அந்த பிரச்சனை கேட்கிற ஒரு வளமை ஒன்று இருக்கு. எல்லா உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயம் பிரச்சனையை கேட்பாங்க. ஆனால் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து ஒரு மரத்தை அதாவது ஒரு வளராத மரத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படியே மரம் பட்டு போகிற மாதிரி கதையும் இருந்திருக்கும். ஆனால் இந்த கதை வந்து மரம் பட்டு போகிற கதை மாதிரி இருக்காம எங்களுக்கான ஒரு மரம் வளர்ந்து எங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சொல்கிற நம்பிக்கையில் நாங்கள் நம்புகிறோம். அந்த நிலையில் இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 10 பேர் நாங்கள் உங்களை அங்கே கூப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அரண்மனை அப்படி அரண்மனை தந்தாலும் நீங்கள் ஒரு உத்தரவாதம் தரணும். என்ன இவ்வளவு காலத்துக்குள்ள உங்களுக்கு வடமானது நாங்கள் உங்களை தான் நம்புறோம். நாங்கள் வந்து ஏதாவது நம்பல அங்கே நாங்கள் நம்பல. நாங்கள் உங்களை நம்பி 3 பேர் அனுப்பினது ஒரு அரசாங்கத்துக்கு அந்த நிலையில அந்த அரசாங்கத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரணும். இந்த மாதத்துக்குள்ள உங்களுக்கான வாழ்க்கை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்யறதுக்கான உத்தரவாதம் நாங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லணும். நான் ஒன்று சொல்றேனே, நாங்கள் எங்களோட கட்சியால யாருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் தீர்மானிச்சிருக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்றேனே இல்ல இதுக்கு முதல்ல உத்தரவாதத்திலே தந்திருப்பாங்க. சொல்லுங்க, நாங்க ஒன்று சொல்றேன். இன்றைக்கு பாத விடுவிப்பு ஒன்று கூட காணி விடுவிப்பு கூட உத்தரவாதம் கொடுக்குறீங்க. ஆனா செய்வோம் அந்த விஷயத்த வெகு சீக்கிரம் சரியா உங்களுக்கான பிரச்சனை தீரும். எங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது. மக்களோட பிரச்சனை 70% பிரச்சனை தீர்க்கணும். அந்த இலக்கூட பயணிக்கணும். நம்ப மாட்டீங்க. இரவு மகளா நான் ஓடி திரிகிறேன். எவ்வளவு அது தெரிஞ்சா தெரியும். சரியோ எந்த இதுவும் இல்லை. இரவு போர் அடிச்சாலும் போடுறான். என்ன பிரச்சனை நான் போடுறான் சரியா. ஆனால் இப்படி வந்திருக்கேன் கவலை. என்னடா இந்த இது வந்து முன்னே ஆட்சியாளர் ஏற்படுத்தின ஒரு இது சரியா. அப்ப இதே மாதிரி தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அதை நிவர்த்தி செய்யறதுக்கான ஆட்சியாளர் மட்டும் இல்ல எங்க படிக்கிற ஆசிரியரும் சொல்ல தேவையில்லை. நாங்கெல்லாம் கடப்பாடுபட்டிருக்கணும். உங்களுக்கு என்னடா எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறீங்க. நாங்கெல்லாம் நன்றி கடப்பட்டிருக்கிறோம் சரியா. கதைச்சு இந்த விஷயங்கள் நாங்கள் அவரிடம் முடிச்சுக்கொள்வோம். உங்களுக்கும் சம்மதம் நினைக்கிறோம். நம்புவோம். என்ன நம்பரை எடுத்து வைங்க. சொல்ற வேண்டுங்க சரியா. கதைங்க முதல் நட்பு ரீதியாங்க. அடுத்த கட்டமா நட்புக்கு நாங்கள் செய்கிறத செய்வோம். கடப்பாடு கண்டிப்பாக. நாங்கள் உண்மையாவே இதில் எங்களை அக்கா தங்கச்சி தான் நினைக்கிறேன். உண்மையாவே கவலையா இருக்குது சரியா. உண்மையாவே இந்த உண்மையாவே எவ்வளவு வேதனை பண்ணி தெரியும் எனக்கு. பெண்கள் எல்லாம் எவ்வளவோ கருத்தப்படுறாங்களேன்ட்டு அதான் உணர்ந்திருக்கிறோம். அதை நிவர்த்தி செய்வோம். கண்டிப்பாக நல்ல ஒரு தொழில்துறையை உருவாக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அரசு துறையில் வைக்கன்னு பார்த்து உருவாங்க. அது நடவடிக்கை போவோம். இதோட கதையோட விடாமல்
வெகு சீக்கிரம் நாளைக்கே வந்து சந்திங்க டேட்டை சொல்லுங்க நான் ஒரு டைம் இதெல்லாம் என்னென்ன ஒரு மத்தியாலமோ அதை கதைச்சி போட்டு அமைச்சரோட போய் எங்கட அமைச்சரும் காய்ச்சி போட்டு அடுத்த வேண்டாம் சரி அங்கே போகிறதுக்கு ஏற்பாடு செய்தில்லை பணமான நிதியாக இருக்கு பணமான நிதியாக இருக்கு நிதியாக இருக்கு நாங்களே உண்மையாகவே நம்ம வாடிக்கை எங்கே வச்சா அழுவீங்க இந்த கலப்படம்